வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம கூட பழகிற எல்லாரும் நமக்கு நல்லது பண்ணிட மாட்டாங்க. அதே போல தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் 9 கிரகங்களுமே நமக்கு நல்லது பண்ணிடாது. அதில் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம்தான் நமக்கு மாபெரும் நல்லதை செய்யும். அதேபோல் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்வாங்க. ஸோ இந்த ஒரு கிரகம், இந்த ஒரு நபர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உச்சத்தை தொட வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கன்வெர்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசை நடக்கும், அதுக்கடுத்து ராகு திசை, அதுக்கடுத்து குரு திசைன்னு ஆரம்பிக்கும். அதே போல் தான் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது ராகு திசை ஆரம்பித்து அதற்கு பிறகு குரு திசை, சனி திசை என ஆரம்பிக்கும். அதே போல் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது குரு திசை ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து சனி திசை. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய நட்சத்திராதிபதிக்கு உரிய கிரகத்தினுடைய திசை ஆரம்பிச்சிடும். ஸோ துளாராசிக்காரங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில், அதாவது கோச்சார பலன்களை சொன்னாலும் திசாபுத்தி பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திசையினுடைய பலன்கள் தான் 100% பழிக்கும் நடக்கும். அப்படி பார்க்கும்போது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய துளாராசிக்கு 9ஆம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். அதற்கு அதிபதி யார்? புதன் பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருத்தர் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஏழையாக இறப்பானா, பணக்காரன் ஆவானா, கோடீஸ்வரன் ஆவானா, வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை தொடுவானா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது, அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது 9ஆம் வீடு. அப்போ துலாமிற்கு 9ஆம் வீடு எதுனா அது மிதுனம். அதற்கு அதிபதி புதன் பகவான். ஸோ புதன் திசை துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வரும். ஏன்னா சனி திசை முடிஞ்சவொன்னே அடுத்த புதன் திசை வரும். இந்த புதன் திசை கிட்டத்தட்ட 17 வருடங்கள் இருக்கும். அப்போ வாழ்க்கையில் அந்த புதன் திசை கண்டிப்பாக வந்து தீரும். ஏங்க புதன் திசை வரும்போது எனக்கு வயசு 50க்கு மேலே ஆயிருமேங்க, புதன் திசை ஒரு இளமையில் வந்தால் ஓகே அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு புதனுடைய புத்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் புதனுடைய புத்தி வந்தாலும் சரி, புதனுடைய திசை நடந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக. முக்கியமாக வீட்டை கொடுத்துருவார், சொந்த வீட்டை உருவாக்கிடுவார், பதவி வாய்ப்பை கொடுத்துருவார், வெளிநாடு யோகத்தை கொடுப்பார், நீங்கள் விரும்பியதை கொடுக்கக்கூடிய வகையில் உண்டு. சரிங்களா? நீங்கள் நிரந்தரமாக ஒரு வேலையில், நிரந்தரமான ஒரு வீட்டில், நிரந்தரமான ஒரு தொழிலில், நிரந்தரமான ஒரு உறவோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த புதனுடைய திசை. சரிங்களா? ஸோ உச்ச புகழ், உச்ச பணம் பெறுவது இந்த புதனுடைய திசை அல்லது புதனுடைய புத்தி. வேறு எந்த கிரகத்தில் திசை இருந்தாலும் இந்த புதன் புத்தி உங்களுக்கு சாதமாக இருக்கும். அதே போல் தான் இந்த துளாராசிக்காரங்களுக்கு மாமன் வழி உறவுகள் அல்லது மாமனார், மாமன் முறையில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்விக்கு ஆசிரியர்னு சொல்லலாம், உங்களுக்கு ஒரு குரு மாதிரி இருந்து படிப்பு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்மார்கள் அவர்கள், அல்லது மிதுன ராசியில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ இவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய அளவு இருக்குங்க. அவங்க உங்களை உயர்ந்த இடத்தில் அமர வைப்பதற்கு சிறு உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு உடனே கிளிக் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் அவங்களே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்வி, துரோகம் மற்றும் நஷ்டம், கஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஏன்னா உங்களுடைய துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12 கன்னியில் நீசமடைகிறார். அப்போது தேவையில்லாத காதல் சமாச்சாரம், தேவையில்லாத அழகு, ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை குறைத்துக்கொள்வது நல்லது. இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. முக்கியமாக வழிபாடு எடுத்துகிட்டால் பெருமாளுடைய வழிபாடு, விஷ்ணு பகவானுடைய வழிபாடு பெருமளவு உங்களுக்கு நன்மை வைக்கும். சரிங்களா? இந்த பேர் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.